நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் என்ற சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். உண்மையில மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்க தோணுது. ஏன்னா இப்படி ஒரு 18 பெட்டி கிராமம், இப்படி 18 பெட்டியும் ஒண்ணு சேர்த்துறீங்க. ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அடையாளம் மாறுபட்ட விதங்கள் இருந்தாலும் அடையாளமும் வரலாறும் உள்ள இடம் மட்டும்தான் பிற சமூகத்தையும் நேசிக்க நாட்டையும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சு ஏற்கனவே நீங்க இந்த 18 ஒற்றுமையா தான் இருக்கீங்க. சகோதரர் சொன்னாரு, இந்த 18 பெட்டில 2 ஊரு தேடிலையும் இருக்கு, சின்னமனூர்லயும் அப்படின்னு சொன்னாரு. அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஊருக்கு வரும்போது வெள்ளாளங்கிற ஒரு கிராமத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட மகிமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எம்ஜி பாண்டியன் அப்படிங்கிற இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் ஒளி விளக்க ஒரு கல்வி தந்தையா இருந்திருக்காரு. அதை படிச்சு அவர் எந்த அளவுக்கு உங்களெல்லாம் நேசிச்சிருந்தா, உங்களெல்லாம் அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா இந்த ஒரு கல்வி கூடத்தை திறந்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சிருப்பாருங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். மேலநிலையூர்ல இருக்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வருவதற்கு இந்த ஊர்ல இருந்து ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பவே 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்பவே 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு. தன்னுடைய பள்ளிக்கூடத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய பள்ளிக்கூடத்தை கூட அவர் விட்டு கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்ல மனிதர்கள், உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் இங்க இருந்திருக்காங்க. அப்படிங்கறத வெளியே யார் கொண்டு போவா? இந்த சமுதாயத்தை சமூக வலைதளங்கள்ல கொலகார கொள்ளக்கார நம்மள, அதாவது பேஸ்புக்ல பிற சமூகத்தை சேர்ந்தவன் பதிவு பண்றான். இப்படி எம்ஜி பாண்டியன் மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள்ல எத்தனை எம்ஜி பாண்டியன் இருக்காரு தெரியுமா? அப்படிங்கறத நம்ம வெளி உலகத்துக்கு காட்டணும். அவருடைய வரலாறு என்ன, அவர் என்னென்ன பண்ணினாரு, அந்த ஸ்கூல்ல யார் யார் படிச்சா அனைத்து சமூக மக்களுக்கும் நல்லது செய்யதான் அவர் பிறந்து நடந்து படிச்சு வச்சிருக்காரு, எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்காரு. அனைத்து சமூக மக்களையும் பாதுகாப்பு தான் தேவை அப்படிங்கிறது அவர் நிரூபிச்சிருக்காரு. இந்த எம்ஜி பாண்டியன் அவர்கள் நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. அவருடைய சிலை, திருவுருவச் சிலை அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நல்லது செஞ்ச மனிதருக்கு அந்த இடத்துல மின்சாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த தொகுதி எம்எல்ஏவும் இதை செஞ்சு கொடுத்திருக்கணும். ஆனா அவங்க செஞ்சு கொடுக்கல. நிறைய புகார் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணல, எங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி. அந்த சிலை வைப்பதற்கே மிகப்பெரிய நெருக்கடி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தமிழுக்கும் இந்த தமிழினத்திற்கும் எதுவுமே செய்யாத ஒருவருடைய சிலை மூடமுழுக்கெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மக்களுடைய நலனுக்காண்டி அறுபாடுபட்டு மறைந்த எம்ஜி பாண்டியனுடைய அந்த திருவுருவச் சிலை இருக்கும் இடத்திற்கு மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு, தென்காசி மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பான முறையில அந்த மின்சாரத்தை கொடுத்து நீங்களா கொடுத்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களா அது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் தியாகத்தை செஞ்சு கடத்த மரியாதையா செய்யணும். இன்னொன்னு என்னன்னா, எல்லா கிராமங்கள்லயும் போய் நான் ஒரு சில விழிப்புணர்வு சொல்லுவேன். அது இந்த ஊர்ல உண்மையில நீங்க எல்லாரும் நிறைவேற்றிட்டே இருக்கீங்க, அந்த நிறைவேற்றி இருந்தீங்க, நான் அதை பார்த்தேன். அனைத்து ஊர்களையும் உடற்பயிற்சி கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லா கிராமங்களையும் சொல்லிக்கிட்டே வரேன். உடற்பயிற்சி கூடங்கள் விளையாடணும், பழைய தேவமாறு மாதிரி நல்ல நம்ம பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த ஊர்ல எனக்கு காட்டினாங்க. மிக அருமையான முறையில் உடற்பயிற்சி கூட அமைச்சிருக்கீங்க. அதை நினைக்க நான் சந்தோஷம். இந்த 18 பெட்டி மக்களும் ஆண்டாண்டு காலமாக உங்களுக்குள்ள என்னென்ன ஒரு சில பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் இருக்கலாம். ஆனா இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். அனைத்து மக்களும் மிகவும் ஒற்றுமையோடு நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ள முடியும். நம்ம எவ்வளவு சங்கடப்படுறோம், கஷ்டப்படுறோங்கிறத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உணர்ந்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எம்எல்ஏ இந்த தொகுதியில் ஆக முடியாது. ஏன்னா இது ரிசர்வ் தொகுதி. இதை பொது தொகுதியா மாத்ததுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பான முயற்சியில அடுத்த தேர்தலில் சங்கரன்கோவில் பொது தொகுதியா மாத்ததுக்கு நம்ம எல்லா மக்களுடைய அனைத்து மக்களுடைய ஆதரவு. அப்ப அது வரைக்கும் நம்ம எப்படி நம்மளோட உரிமைகளை பெற முடியும் அப்படின்னா நம்ம ஒற்றுமையோடு இருந்தா நம்ம ஊருக்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம பண்ணிடலாம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அனைத்து கிராமங்களிலுமே பல்வேறு சங்கரன்கோவில் தொகுதிகளில் பல்வேறு புகார்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இந்த தொகுதியில இருந்து ஜெயிச்சவங்க அதெல்லாம் சரி பண்ணிருக்கணும். என்னை எப்படி வளர்த்து விடுறாங்க பாத்தீங்களா? எல்லா ஊர்லயும் நல்லதை செஞ்சு நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஆனா எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு சில தவறுகளை கவர்மெண்ட் பண்ண முடியுது. என் சமூக மக்களுக்காண்டி நான் உள்ள வர்றேன்.
என்னோட சமூக மக்கள் சரியில்லையே, என்னோட சமுதாய மக்கள் வந்து ஆபத்துல இருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க நிகழ்வெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகளோ நம்மளோ இளைஞர்களோ பாதுகாப்பு இல்ல, பொத்தி பொத்தி நம்ம வளர்த்தாலும் வெளியே தான் நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு. அந்த வெளியே போகும் பொழுது நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பா இன்னைக்கு இல்ல. ஒரு பையன் 13 வயசு பையன் நேற்றுக்கு முந்தின நாள் 13 வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பையல தலையிலேயே கஞ்சா பொறுக்கி ஒருத்தன் மாட்டு சாதிக்காரன் வெட்டி கொண்டுட்டான். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையல, பள்ளிக்கூடத்துக்கு போன பையல, 13 வயசு பையல. அதையும் தமிழ்நாடு ஃபுல்லா எவனுமே வந்து பரப்பல, சொல்லல. ஏன்னா எல்லா சேனல்களும் எல்லா மீடியாக்களும் ஜாதி வெறி பிடிச்சவங்க தான் அதுல எடிட்டர் தான் இருக்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை வெளிக்கொண்டு வர மாட்டேங்க. அதெல்லாம் இருக்கணும் நீங்க. ஏன்னா அந்த ஊடகத்துல நீங்க நல்லா பார்க்கணும். நாம என்னதான் நல்லது செஞ்சோமோ, நம்ம பிள்ளைகள் ஏதாவது விளையாட்டுத்துறைக்கு போயிட்டு ஜெயிச்சு வந்துருவாங்க, ஜெயிச்சு வருவான், வெளிநாட்டுல போய் தங்க பதக்கம் வேண்டி வருவான். அதெல்லாம் ஒரு குறுகிய செய்தா சின்னதா போடுவான், தமிழக வாலிபர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி அப்படி சின்னதா போடுவான். அதே ஒரு தேவமாரி அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படின்னா அவனை பெருசா போடுவான். சுப்பையா தேவர் மகன் இந்த ஊரு, இவன் இதை செஞ்சான், ஏன்னா நம்மள குற்றவாளி ஆக்கணும், இவன் இன்னமும் குற்றம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி ஊடகமும் பத்திரிகையும் நமக்கு எதிராக இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஊடகமும் பத்திரிகை என்று சொல்லுதோ அதைத்தான் டிபார்ட்மெண்ட்டும் கேட்கு, அரசாங்கமும் கேட்கு. அப்ப பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கமா எங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிற கோபம் எங்க எல்லாத்துக்கும் நம்ம மக்களுக்கிட்டே வந்துட்டு, தொடர் படுகொலைகள், தொடர் சாவுகள். அப்ப நம்ம ஒற்றுமை இல்ல, யாருக்கோ நடக்க, எதுக்கும் நடக்க, நம்ம இடம் நினைக்கணும், நம்ம இனத்தா அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தேவமாக நம்ம கொண்டு சேர்ந்து இருக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நம்ம சந்திச்சிருவோம். பெண் பிள்ளைகளை பத்திரமா எல்லாரும் கவனமா வளைங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல தேவைன்னு சொல்லிதான் நம்ம குட்ட பிள்ளைகிட்ட பழகுறானுங்க. அதுக்கப்புறம் அவன் வேற சாதின்னு தெரிஞ்சு நம்ம பிள்ளை வேண்டாம் சொல்லி நம்ம பிள்ளைகளை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டானுங்க. தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது, உன் தாய் தந்தைக்கு மேல, உன் தகப்பனுக்கு மேல, உன் அண்ணன் தம்பி மேல, உன் அண்ணன் தம்பிக்கு மேல வேற எவனும் பாசம் வைக்க வேண்டாம். உன் தாயும் தகப்பனும் தான் உன் மேல பாசம் வைப்பாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். தாய் தகப்பன் படிக்கிறதுக்கு இருந்து வெளியூருக்கு அனுப்புனா அதை படிச்சு நிறைவேற்றி அவன் கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். பல இடங்கள்ல இன்னைக்கு இளைஞர்களாலையும் ஒத்துக்கிடணையா இளைஞர்களாலையும் ஒரு சில தவறுகள் எல்லாம் நடக்கு. நம்ம தாய் தந்தை நம்மளை எதுக்கு படிக்க வச்சிருக்கா, எதுக்கு வேலைக்கு அனுப்புறா, அதை நிறைவேற்றணும் சொல்லி இளைஞர்கள் எல்லாரும் நீங்க நினைக்கணும். அதுக்குதான் ஊரா கிராமமா எல்லா இடத்துக்கும் நான் போய்கிட்டு வரேன். உண்மையிலே வெள்ளாளக்கூடம் இந்த ஊருக்கு வந்து நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். எதுக்கு தெரியுமா, ஒருத்தர் வாயில இருந்து மதுவாட வரல, யாரும் குடிக்கல. உண்மையிலே சொல்லுங்க, தேவர் தெய்வமா இருக்காரு. மிக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்கு இல்ல 18 பெட்டியில ஸ்டார்ட் பண்ணி வந்தேன். அங்க இருந்து வரும்போது நம்ம 18 பெட்டி மக்கள் பூரா மறிச்சாங்க. ஒரு இடத்துல யாரும் குடிக்கல. ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடிக்கலனாலே நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம். நம்ம குடிக்கல, இளைஞர்கள் குடிக்கல அப்படின்னா நம்ம ஜெயிச்சோம். ஏன்னா எது சொல்றோம்னா முடியால நம்ம மரியாதை போயிரும், நம்ம குடும்பம் சீர்குலைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம நினைக்கலையா? தாய் தகப்பன் மேல பாசம் இல்லாம போனது இந்த குடி, மனைவி மீது பாசம் இல்லாம போனது இந்த குடி. அதனால அதை நம்ம வந்து விட்டொழிக்கணும், விளையாடணும், உடலை சரி பண்ணணும். இதெல்லாம் நினைச்சா மட்டும்தான் நம்ம சமூகத்தை காப்பாற்ற முடியும். என்னையும் இந்த இளைஞர்கள் நீங்க தான் காப்பாற்றணும். நான் எசக்கி ராஜா வாராரு, அவர் நம்மளை காப்பாத்திக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க, நான் உங்களை வச்சுதான் அந்த சமூகத்தை காப்பாத்துறேன். உங்களுக்கு அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க திடகந்தமா இருக்கணும், நீங்க திடகந்தமா இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளை அதோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதையும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு இடத்துல. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? சனத்தொகை அதிகமா இருந்தா தான் மரியாதை. அதனால இந்த ஒன்னே கண்ணே கண்ணே, நாம் இருவரு நமக்கு ஒருவரு, இதெல்லாம் தேவமாருக்கு மட்டும்தான். மத்த சமுதாய மக்கள் பாத்தீங்கன்னா 5 10 இப்படித்தான் இருக்கு. அதனால ஜனத்தொகையும் நம்ம வந்து பெருக்கலையா, நம்ம பாட்ட தாத்தா நம்ம அம்மா அப்பா காலத்துல 10 பிள்ளைகளை பத்தி வளர்க்கலையா? இப்ப நம்ம எல்லாரும் எதுல குறைஞ்சிட்டோம், புரியுதுல? அதனால படிக்க வச்சிடலாம், படிக்க வச்சுட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால ஜனத்தொகையும் நம்ம சொல்லி இதெல்லாம் ஏன் நான் குடும்பமா உங்களை நினைக்கவே தான் சொல்லுதேன். நான் நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் தினந்தோறும் எனக்கு போன் பண்ணி டெய்லி 24 மணி நேரமும் போன் வந்தா, ஏன்னா நல்லா இருக்கல சாப்பிட்டீங்களான்னு கிடையாது. போன் வந்துட்டாலே அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, போலீஸ் பிடிச்சிட்டு இதை செஞ்சுட்டா அதை செஞ்சா பொய்களுக்கு போட்டாங்க. இந்த போன் தான். இப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஊர் ஒற்றுமையா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அப்ப 18 பெட்டி கிராமத்திலையும் ஒரே நேரத்துல கருப்பு கொடி கட்டும். 18 பெட்டிலும் ஒரே நேரத்துல நம்ம 1 இருக்கும்போது நம்ம கோரிக்கை நம்ம நிறைவேற்றலாம். அந்த ஒற்றுமை தான் நம்மளை காப்பாற்றும். 18 பெட்டிங்க சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்க ஏதோ நம்ம, ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியாது. ஆனா வெளியே 18 பெட்டின்னு சொல்லும் போது அந்த 18 பெட்டி ஒற்றுமையா இருக்குமா, அவங்க செய்ய மாட்டேன்.
அப்படி இருக்கணும். இல்ல தேவமரம்னா முக்குளத்தூர்னா கல்ல மரம் அகமுடைய இந்த 3 பேரு நம்மளாம் அண்ணன் தம்பி, நம்மளாம் கூட பிறந்தவங்க தான் இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம அந்த தேவமரம் இந்த தேவமரங்கிற எண்ணமே மனசுல இருக்க கூடாது. நம்ம பட்டம் இருக்கலாம், நம்ம பட்டத்தை சொல்லலாம் வைக்கலாம், ஆனா நாமெல்லாம் பிரிவினவாதி, நாமெல்லாம் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. தேவனா பிறந்தாலே தேவமரம் பிறந்தாலே நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தான், ஒரே ரத்தம் தான். திருச்செந்தூர்ல நம்ம 18 பெட்டி மக்கள் தான், 18 பெட்டி மக்கள் தான். அந்த வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு 40-50 குடும்பம் அங்க இருந்து ஒரு சில வியாபாரத்தை பார்த்து பிழைச்சிட்டு இருக்காங்க, பிள்ளைகளை படிக்க வைக்காங்க. அப்ப அந்த குடும்பம் தான் 40 வீடு தானே அங்க திருச்செந்தூர்ல. இவங்களால அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, வியாபாரம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 40 குடும்பம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கட்சிக்காரனையா பாக்காங்க, ஒவ்வொரு கட்சிக்காரனை போய் பாக்காங்க. அவன் என்ன நினைக்க தெரியுமா, இந்த 40 நமக்கு என்ன பயன், ஒரு 2000 வீடு இருக்கா 3000 வீடு இருக்கா ஓட்டு கிடைக்கும். இவங்க யார், இவங்க எங்கேயோ சங்கரன் கோயில இருந்து வந்துட்டாங்களா, இவங்களுக்கு அங்க அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்ல, அப்ப இவங்களுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கா, அரசியல்வாதிகள் நினைக்க. ஆனா அங்க சிந்தி இங்க சிந்தி கடைசியில என்கிட்ட வந்தாங்க. நான் அவங்க எல்லாத்தையும் என்ன நினைச்சேன், என் கூட பிறந்தவன் யார் ரத்தம் அப்படின்னு நான் நினைச்சேன். உடனே மாதிரி போன் பண்ணி அந்த துறையோட அமைச்சருக்கு கால் பண்ணி, தேவமாறு திருச்செந்தூர்ல வாழக்கூடாதா, தேவமாறு திருச்செந்தூர்ல வியாபாரம் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் அப்படிப்பட்ட வார்த்தையை பதிவு பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அவன் யா இது பண்ண அப்பன் கோவில கட்டியவன் தேவமாறு. அதுல 24 மடத்தை 3 மடம் தமிழுக்கு கொடுத்தவன் தேவமாறு. 21 மடம் இன்னைக்கு நமக்கு அங்க இருக்கு. அதை சுற்றி பரிகாரத்துவர், அதை சுட்டி கொடுத்து அதை கட்டி கொடுத்தவரு சாண்டா சின்னப்பத்தவர். உங்களுக்கு அப்பெல்லாம் குடியில் கிடையாது, அப்பவே 50,000 செலவு பண்ணி குடியில் கட்டி கொடுத்துருக்காரு. அப்ப செஞ்சது பூரா தேவமாறு, கோயில் கட்டுறது தேவமாறு. நீ எங்களுக்கே நீ அங்க நான் வியாபாரம் பார்க்க கூடாது, நம்மளுடைய வரலாறு அளிக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, வீரபாக தேவர் இருந்தாரா இல்லையா, கந்த சஷ்டியில என்ன வருது, வீரபாக தேவர் வருது. திருச்செந்தூர்ல மட்டும் வீரபாக மூர்த்தி இருக்கும். ஏன்னா தேவருங்கிற வார்த்தை அவன் கண்ணை உறுத்தது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதே ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போட்டோ வாங்கி உள்ள போட்டுருக்கான், அவன் ஜாதி பெயர் கேதுல. அப்ப வீரபாகு தேவர வீரபாக மூர்த்தியா மாத்திட்டான். சாண்ட சின்னப்பத்தவருடைய பரிகாரத்து இருந்துச்சு, அது கண்ணடிச்சு அது வந்து பழசாயிட்டு இடிச்சு போட்டான். எல்லாத்துக்கும் தேவர் குடியில அழிச்சிட்டான். அப்ப இப்படி நம்மளுடைய அடையாளத்தை அழிக்க அடையாளத்தை அழிச்சிட்டானுங்களே, நாம யாருன்னு இப்ப உள்ள சந்ததிக்கு தெரியும், அடுத்த சந்ததிக்கு தெரியாது. அப்ப நம்ம வரலாறையும் நம்ம வந்து என்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. உண்மையிலே தேவர் சத்தியமா 18 ஊருக்குள்ள நானும் பாருங்க கிட்டத்தட்ட 2000 கிராமம் போய்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒரு நாள் நிக்கல. நான் தேனியில இருந்து கம்பன், போடி, சின்னமனூர் இருக்கிற எல்லா அங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் போய்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிறேன். சங்கரன்கோயில் தொகுதிக்குள்ள இன்னும் நிறைய இடத்துக்குலாம் சுத்தி பார்த்திருக்கேன். ஆனா அந்த பாண்டியர் வம்சம் பாண்டியர் குடியிருந்து போட்டு இந்த 18 பட்டி கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உண்மையிலே அதுக்குதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வரும்போதே பரவாயில்லப்பா தேவமாறு அடையாளத்தை பயன்படுத்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது, உண்மையான பாண்டியர்கள் நம்ம தாங்கிறது உலகத்துக்கு தெரியும். புரியுதுல? ஒரு சில ஜெராக்ஸ் கும்பல் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதாவது எப்படின்னா, பெத்த தாப்பனை விட்டுட்டு பிற தாப்பனை அப்பங்கும் பொழுது அதை எவ்வளவு ஏத்துக்கிட மாட்டானுங்களே, அது அவனுக்கு தான் அசிங்கம். ஆனா அடையாளத்தை நம்ம போடணும்ல, பதிவு பண்ணணும்ல. நம்ம பதிவு பண்ணாம எல்லாரும் எல்லா ஊர்லயும் போடுறது, எல்லா ஊர்லயும் ஐயா முத்துராமலிங்கம் இருக்காரு, பூலித்தேவன் இருக்காரு, மருது பாண்டி இருக்காரு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்ட. அதுதான் உண்மையான இந்த சமூகத்தின் மீது நீங்க வச்சிருக்க பற்று, இந்த இனத்தின் மீது நீங்க வச்சிருக்க பற்று. ஊருக்கு தேவை சில இருக்கணும். பக்கத்துல வரும்போது 18 பெட்டில இந்த ஊர்ல பூலிங்கபுரத்துல ஒரு தேவர் சிலையை 30 வீடு தான் இருக்காங்க. ஆனா 30 வீடு சேர்ந்து சிலையை வச்சாங்கல்ல, நீங்க நல்லா யோசிங்க. அண்ணாச்சி அவர் வந்து வச்சாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்தத்துல 18 பெட்டி மக்களும் அந்த இடத்துல இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் வச்சுட்டு அவங்க ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க. அதை எடுத்து நம்ம எல்லாரும் கட்டணும், பெர்மிஷன் வாங்கணும், அப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒட்டுமொத்த 18 பெட்டியும் நீங்க ஒன்னா இருக்கீங்க, மாட்டுக்கத்தை கிடையாது. அதோட சேர்த்து தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தேவமாறு இந்த 18 பெட்டி கூட இருக்கா அப்படிங்கறத இங்க நினைச்சுக்கோங்க. அந்த பில்டிங் எடுத்து நம்ம கட்டும், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. இப்படி இடவளமோடு இந்த ஊர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சில சமுதாய மக்கள், நான் இப்பவும் சொல்றேன், அனைத்து சமுதாய மக்களையும் காப்பாற்ற பிறந்தவங்க தேவமாறு. புரியுதா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்போம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்படலாம். ஆனா அன்னைக்கு நாட்டை ஆண்ட ஒரு இடம் நம்ம தான். இந்த நாட்டை ஆண்ட, இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நம்ம தான். அதை மனசுல எப்போதும் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைகிட்ட பொட்ட பிள்ளைகிட்ட சொல்லி வளைங்க, மானம் தான் பெருசுமா. நமக்கு எத்தனை கோடியா சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, மானம் போயிட்டு தான் உசுறு வாழறது ஒரு சாதி, ரொம்ப சாதி. மானத்துக்காண்டி உசுறு வாழறதுதான் அது தேவை. அப்ப பெண் பிள்ளைகிட்ட நம்ம எடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லணும். இப்படி இருக்கணுமா அப்படிமா பொட்ட பிள்ளைகளை நம்புங்க, பெண் பிள்ளைகள் மீது பாசம் செலுத்துங்க. ஏன்னா வருங்காலத்துல ஆண்களை விட இந்த பெண் பிள்ளைகள் தான் என்னையும் இந்த சமுதாயத்தையும் காப்பாத்துறதுல நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இதுல நான் முழுசா நம்பிக்கை வச்சிருக்கேன். முழு நம்பிக்கை இந்த பெண் பிள்ளைகளை படிச்சு ஒரு நீதிபதியா கலெக்டரா வந்தானா அவன் என்ன உணர்வோடு இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா ஊர் இளைஞர்கள் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான், நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் வருங்காலத்துல நம்ம மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போறோமா? ஒரு இடத்துல நீங்க தேவையான வேலை பார்க்க முடியல, இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியத்துல வேலை பார்க்க முடியல, நீங்க தேவையான சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ வேலை பார்க்க முடியல, அவன் என்ன சாதின்னு தேவைமாறா உடனே அவனுக்கு ஆப்படிக்கிற வேலையை தான் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைய படிக்க வச்சாலும் வேஸ்ட், அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பினாலும் வேஸ்ட். அப்ப அந்த நிலைமையை மாத்தணும்னா நம்ம சாதியா ஒண்ணு சேரணும். எல்லாருமே நம்ம தேவைமாறா ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நம்ம சமூகத்தை காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு கிராமமும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த ஊர்லயும் இந்த 18 பெட்டிலையும் 18 பெட்டி மக்கள் நல அறக்கட்டளைன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி சகோதரர் சொன்னாரு. அதை வச்சு நிறைய விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் அங்க பண்றோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே ஊர் கூடி தேர் இழுத்தாதான் தேரை இழுக்க முடியும். அதனால இந்த சமுதாயம் இந்த 18 பெட்டி மக்கள் நீங்க ஒண்ணு சேர்ந்து நீங்க ஒற்றுமையா இருக்க இந்த 18 பெட்டியை வச்சு இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா தேவமாரையும் காப்பாற்றுவேன், எல்லா கிராமத்தையும் காப்பாற்றுவேன். ஒரே ஒரு ஆசை, அந்த நப்பாசை என்ன தெரியுமா? சரி 18 பெட்டி சேர்த்து நம்ம வச்சிருந்தோம்னா இந்த 18 பெட்டியை வச்சு அரசியல் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இந்த 18 பெட்டி வச்சு இருக்க தேவைலாம் காப்பாத்திடலாம். அப்படிதான் ஒவ்வொரு ஊருக்கு நான் போய் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு ஊருக்கு போறேன், அந்த ஊருக்கு வரணும்னா ஆஹா அப்ப இந்த ஊரை வச்சு 100 பேரை காப்பாத்தலாம் அப்படின்னு தான் கணக்கு போடுவோம் தவிர இதை வச்சு அப்படி பண்ணிடலாம் இப்படி இது வரைக்கும் வேலை போகல. என்னுடைய எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா தான் என்னைய இயக்குதுன்னு நினைக்க. இல்லைன்னா இப்படி எல்லாம் நம்ம தெரு அலைய முடியாது. யாரா இருந்தாலும் படுக்கதான் செய்வான். நான் இன்னும் படுத்து உறங்கவே இல்லை. அப்ப இப்படி என்னைய குருவரா சுத்துதுன்னா எங்க ஐயா முத்துராமலிங்கத்தோட அந்த ஆத்மா என்னை வழி நடத்துது. உங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து உங்களை பாதுகாப்போட இருக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு நான் போராடி கிடக்கிறேன். எங்களுக்கு முழு ஆதரவு நீங்க கொடுங்க. எந்த கட்சியில இருந்தாலும் சரி, இந்த தேர்தல்ல தேவையான நீங்க எல்லாரும் ஒண்ணு திரண்டு நீங்க இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த தொகுதியில சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்டு நான் இருக்கோம்னா ஒருத்தரை நியமிக்கும்னா ஒண்ணு திமுகவோ அதிமுகவோ பிஜேபி எந்த கட்சி தான் சரி, ஒரு தேர்தல் சம்பந்தத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க கை நீட்டவன ஜெயிக்க வைங்க, நம்ம சட்டை பிடிச்சு கேட்கலாம். நான் இருந்தாரு சரி இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அவன் ஜெயிக்கும் பொழுது அவன் நம்ம மக்களுக்கு செய்யல அப்படின்னா நம்ம சட்டை பிடிச்சு கேட்கலாம் அவன்கிட்ட. ஏன்னா நான் சொல்லிதான்டா ஓட்டு போட்டாங்களுக்கு என் மக்களுக்கு நீ எது செய்யல அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதனாலதான் சொல்றேன், ஏதாவது ஒரு முடிவா எடுக்க பணம் கொடுப்பான், காசு கொடுப்பான், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. தேவர் பணம் எல்லாம் ஓட்டுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதாவது தேர்தல்ல பணம் கொடுப்பவன் பாவி, அதை வாங்குவேன் மிகப்பெரிய பாவின்னு சொல்லியிருக்காரு நிறைய தேவர். அந்த மணிக்கு நான் என்ன சொல்லணும்னா காசு கொடுத்தா வேண்டாம்னு சொன்னாங்க, வாங்கிருங்க. அது பூரா உங்க பணம், உங்க தொட்டு நம்ம வரி காசு இதுல வாங்கிட்டு நீங்க நம்ம சமுதாயத்துக்கு விசுவாசமான இருக்கவங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிதான் நான் சொல்றேன். நீங்க சாதியா இருக்கணும் அப்படி, அதுக்காண்டி சாதியா இருக்கணும்னா பிற சாதியை போய் நம்ம வேண்டாம் ஐயோ அந்த சாதி அப்படி கிடையாது. புரிதவங்களுக்கு தேவையான எல்லா சாதியும் நம்ம அனுசரிக்கணும். ஆனா உஷாரா இருக்கணும். நம்ம உஷாரா இருக்கணும். என்னன்னா என்ன அப்படியா நல்லா இருக்கலாப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்ட்டு போயிடணும். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் செஞ்ச தப்ப நம்ம செஞ்சிடக்கூடாது. எங்க ஐயா அவருடைய மனசை பாருங்க. அவருடைய மனசு என்னன்னா பிற கம்யூனிட்டி மக்களை எம்பி எம்எல்ஏ ஆக்கி மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்டு வந்தவர் யாரு இருந்தா முதல்ல முத்துராமலிங்க தேவர் தான் கொண்டு வந்தாரு. அது உலகத்துக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு நன்றி இருக்கா இன்னைக்கு? அதெல்லாம் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் உணர்ந்துட்டாரு. உணர போய் தான் தெய்வமா இருந்து எங்களை போன்ற ஆளுகளை உங்களோட பேச அனுமதிச்சிருக்காரு. அவருடைய சக்தியில அவருடைய ஆன்மா மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கு. அதன் மூலம் உங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்க நம்பிக்கை இருக்கு. தேவமாறு ஒண்ணு கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க வர்ற வழியில நான் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பாசம். மன்னர்களுக்கு மேல நீங்க என்ன எல்லாரும் நீங்க வரவேற்றிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க பாசத்தை பாருங்க. எல்லா மேடைகளையும் நான் சொல்றதுதான் எனக்கு கொடுத்த வரவேற்போம், மாலையும் வெடி போட்டோம், என்னுடைய பிறந்த நாளுக்கும் நீங்க எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய உழைப்புக்கு ஒரு ஊழியன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு மேல என்னை இந்த சமுதாயம் பார்க்க, இளைஞர்கள் பார்க்க, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னைக்காவது தன்னுடைய பெத்த தாய் பிறந்த நாளுக்கோ தகப்பன் பிறந்த நாள் வாழ்த்து விட்டிருக்கீங்களா? எங்க அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு என்னைக்காவது விட்டிருக்கீங்களா? தகப்பனுக்கு விட்டிருக்கீங்களா? யாராவது கை தூக்க பார்ப்போம், தூக்க முடியாது. ஆனா எனக்கு செஞ்சிருக்கேன், எனக்கு மாலை போடுது. அப்ப நான் உங்களை அந்த தாய் தகப்புக்கு மேல உங்களை பார்க்கணும், உங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனாலதான் பல இடத்துல போய் கொடியே பிடிக்க வேண்டாம், அரசியலே பண்ண வேண்டாம், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா என் கூட வரக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நான் ஊரா பேசிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்லுதேன், உங்களுக்காக எந்த பிரச்சனைனாலும் நான் வருவேன், அதுல மாட்டுக்கத்தை கிடையாது. உங்களுக்கு விட்டு கொடுத்துட மாட்டேன். உங்களுக்கான நான் சிறைக்கு கூட போவேன், உங்களுக்கான உசுர கூட விடுவேன், அதுல மாட்டுக்கத்து கிடையாது. ஆனா ஒன்னை இருந்து கூட இருந்து பார்க்கணும் வைக்கணும் போனோம். தாய் தந்து
கொடுக்கலாம். தாய்க்கு முறையா கொடுக்கணும், தகப்பனுக்கு முறையா கொடுக்கணும். அந்த மரியாதையை எல்லாரும் கடைபிடிங்க. பல இடங்கள்ல ஒரு காலத்துல ஒரு தகப்ப அங்க இருந்து வாரம்னா பீடிய கட்டப்படி அடிச்சுட்டு இருப்பான். அத்தைங்க அப்பா வருதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டு ஓடிப்பான். இப்ப பாத்துங்க, எப்ப எங்க இருக்க பஜார நிக்கண்டா, அப்படியா சரி வரும்போது ஒரு ஆப் வாங்கிட்டு வா, நான் உனக்கு ஜிபே அனுப்பி விடுறேன். இல்லன்னா யாரு பெத்துதான் கொண்டு போன் பண்ணி வரும்போது அப்படி ஒரு ஆப் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும். அப்ப இதெல்லாம் யாரு தவறு? அது பெருமை கிடையாதியா. ஒரு கிராமம் இந்த 18 பெட்டியில இருக்கிறவன் குற்றவாளிகளா இல்லாம அவன் நீதிபதியாவோ அவன் ஒரு அரசு துறை ஒரு காவல்துறை அதிகாரியா போனதான் இந்த 18 பெட்டிக்கு மரியாதை. இந்த 18 பெட்டில குற்றவாளிகள் நிறைந்த ஊரு அப்படிங்கிறது கூடாது, அதிகாரிகள் நிறைந்த ஊரா மாறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வீடு வீடா போய் சொல்லக்கூடிய விஷயமே அதான். கண்கூட பார்த்துட்டேன். ஒரு குடும்பத்துல 3 பொட்டப்புல இருக்குன்னா அவன் வேலைக்கு போறவன் 400 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 300 ரூபாய் கொண்டு கொடுக்கும்போது குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? பிள்ளைய எப்படி படிக்க வைக்க முடியும்? அப்ப அந்த பிள்ளைகளை கொண்டு அவன் என்னதான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்த்துருதான் பொட்ட பிள்ளைய. நம்ம பாசத்தை செலுத்த முடியும், அன்பை செலுத்த முடியும். அங்க யாராவது ஒருத்தர் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்டோன்னே நம்ம அண்ணனோட பாசமா பேசுறான், நம்ம அப்பாவோட பாசமா பேசுறான் அப்படிங்கிற மைண்ட் மாறும். இதெல்லாம் நடந்துகிட்டு சொல்றேன். நீ ஏமா பண்ணி கேட்டதுக்கு அப்படி சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கை இன்னைக்கு வேண்டியா. அதனால வீட்டுல உள்ள பெரியவர்கள் கணவர்கள் எல்லாத்தையும் சொல்றேன், பெண் பிள்ளைகளை மதிங்க, மனைவியை மதிங்க, தாயை மதிங்க. அப்பதான் அவன் தான் தேவமாறு. இதுதான் யாரு தேவமா இருக்குங்களா? நாட்டை நேசிப்பா, நாட்டுக்காண்டி உசுர விடுவா, கோயிலுக்காண்டி வந்து வந்து உசுர விடுவா, தமிழன் உயிரை விடுவா. இந்த நாட்டுக்கு ஆபத்து எங்க நடந்தாலும் தட்டி கேட்கவும் தேவமா தான். அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த நாட்டுக்காண்டி செத்து போயிருவான். அப்பேற்பட்ட குழந்தை நம்ம குடும்பத்தின் மேலையும் கடுமையான முறையில் பாசம் வைக்கணும். அவன் தான் தேவமா. அதனால தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறத நம்ம அரசியல் பேசுறதுல உங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி நடக்கு, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கு, இதெல்லாம் ஆபத்து வரும்போதே தடுத்து போடணும். இதெல்லாம் நடக்க போது நம்மளை அழிக்க போறான், நம்மளை அடிமைப்படுத்த போறான் அப்படின்னு நான் சொல்றேன். அதை நம்ம முன்னக்கூட்டியே தடுக்கணும்னா இளைஞர்கள் எல்லாரும் கட்டுக்கோப்போடு நம்ம இருக்கணும், படிக்கணும். நீங்க படிங்க. படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் தம்பி. நல்லா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். கண்டிப்பான முறையில அடுத்ததா 2026ல நான் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா உங்க அத்தனை பேருக்கு வேலை வாங்கி வேலை மாற்றி கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 30 இளைஞர்கள் சும்மையே இருக்க முடியாது. பிரைவேட் கம்பெனியாவது பேருக்கு வேலை வாங்கிப்பேன். அதனாலதான் சட்டம் எடுத்து போடணும். எதுக்கு நினைக்க இந்த 3 மாசம் நான் எல்லாத்துக்கும் தெரிவேன். ஆனா வருஷத்துல 360 நாள் என் சமுதாய மக்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற பதிவு பண்ண போறேன். இந்த 3 மாசம் என்னை பார்த்துட்டு போயிருவா, எல்லாரும் மாதிரி விலைக்கு போயிருவா, எல்லாரும் மாதிரி எஸ்கே ராஜா வந்து விட்டுட்டு போயிருவா. அப்படி நான் நீங்க என்னை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி கிடையாது. நான் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்க போறேன். இதுல ஊரா உங்களை பாதுகாக்கிற வேலை. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க யாரும் உங்களை பாதுகாக்க வேண்டாம், உங்களுக்கு வர வேண்டாம். அவங்க வந்து 1000 ரூபாய் தராங்க, ஓட்டு போடுறோம், அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை, நம்ம இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, இதெல்லாம் சமுதாய கட்சி தான் வரணும், சாதி கட்சி தான். ஏன்னா அவன் தான் ஒரு உண்மையா இருப்பான். நம்ம சாதிக்கார பாதிக்கப்பட்டானே, நம்ம போய் நிக்கணுமே அப்படின்னு சொல்லி. அதனால எங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான் கேட்கும். நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடியது ஒன்னே ஒன்று எடுத்துருமா, பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. நீங்க ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு அதுதான் தேவை. எல்லா கிராமமும் நீங்க ஒற்றுமையா இருக்கணும். நீங்க அவ்வளவு பேர் வர்ற வழியில பார்த்தேன், யாரும் மட்டும் வாரம் யாரு எஸ்கே ராஜா கருப்பசாமி மகன் அப்படின்னு பார்க்காம நம்ம இடத்தை சேர்ந்தவன், நம்ம இடத்துக்காண்டி குரல் கொடுத்தான், நம்ம இடத்துக்காண்டி 24 போராடுதாங்கிற பாசம் உங்களுக்கு இருக்குல்ல. இந்த பாசம் இருக்குதான் என்னை வர வைக்கிய நீங்க எல்லாரும். அப்ப நான் உங்களை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை அரசியலுக்கு பயன்படுத்த கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனாலதான் ஊருக்கு போய் எல்லா ஊர்லயும் ஜிம் ஏற்படுத்தணும், நூலகம் இருக்கணும், படிக்கணும். ஏதாவது புத்தகத்தை பிரட்டி பார்த்தாதான் அந்த மைண்ட் செட் வரும். தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு பள்ளிக்கூடம், இந்த பெரியசாமி புறத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ஏன்டா ஒரு மனிதர் சொன்னாரு, ஒரு மனிதர் ஆபீஸுக்கு வந்தாரு, வந்து ஐயா என் மகன் டாக்டரா இருக்கான், என் மகனுக்கு கல்யாணம், நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னாரு. எந்த ஊர்னா உங்களுக்கு? எனக்கு சிவகாசி. சரி அப்படியா வந்துருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து ஜாதி இதெல்லாம் வந்ததே கிடையாது, ஆனா உங்களுடைய பேச்சுல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், உங்க லட்சியம் என்னன்னு கேட்டாரு. ஏன்டா உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய நினைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், என்னோட வருங்கால லட்சியமே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு சுத்தி கோட்டை சவரை போட்டு ஜெயில் மாதிரி வேலைக்கு தேவமா தப்பிச்சு ஓடிடுவோம். எப்படின்னா போட்டு விட்டுட்டு ஊருக்கு வேலை அனுப்பி +2 முடிச்சுட்டு அவன் காலேஜ் போகணும்னு சொன்னோம்னா அவனை தூக்கி உள்ள போட்டு காலேஜ் முடிச்ச நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வச்சிருவீங்க, ஆனா கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும்ல. அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குமே நீங்க காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே உங்களை ஒரு IAS ஒரு IPS ஒரு காவல்துறைக்கு
அனுப்பணும்னா அகாடமி வேணும். அப்ப இந்த மாதிரி 3 நேரம் சாப்பாடு போடணும். 3 நேரம் சாப்பாடு போட்டு அவன் படிச்சாங்கன்னா அவன் கண்டிப்பான முறையில அவன் நீங்க எல்லாம் படிக்க வச்சதுக்கு ஒரு பிரயோஜனமாயி அவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிருவான். அதை நான் அதுக்கு சொன்னேன். இது எனக்கு ஒரு ஆசையா இருக்குது. சமூகத்துல படிக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க. புரியுதுல? அதனால படிச்ச பிள்ளைகள் வீட்டுல இருந்து படிச்சாலும் பெற்றோர்கள் இடைஞ்சல் பண்ணாம அவங்களை படிக்க விடுங்க. அப்பதான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு அந்த பிள்ளைகள் போகும். அவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க நேரம் அங்க இருந்து வந்து எல்லாம் அந்த மாடு அந்த வாழைக்குள்ள போயிட்டு அவன் வெட்டி போய் பத்திட்டு வா அப்படிங்கும்போது அவன் புக்க போட்டு நேரம் அங்க வந்து போயிருவான். புரியுதுல? அப்படி இருக்கக்கூடாது. அப்ப மாதிரி அவன் கவன சிந்தனை மாறி போயிடும். அதனாலதான் சொல்றேன், அகாடமி வந்து போட்டுக்குவீங்களேன், அகாடமில அவன் பாட்டுல படிப்பான். எங்கேயும் வெளியே வர முடியாது. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், உடற்பயிற்சி கூட எல்லாத்தையும் வச்சுட்டோம்னா தரமான ஆளா வெளியே போயிருவான். புரியுதுல? இதெல்லாம் எனக்கு ஆசை. இந்த ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லுறேன். நான் நல்லா இருந்தா, நான் அதிகாரத்துக்கு வந்தா என்னெல்லாம் செய்வேங்கிறது சொல்றேன். நீங்க உழைச்சிருவீங்க, பாத்துக்கிறது கிடையாது, சாப்பிட்டுருவீங்க. உங்களுக்கு நிம்மதியா உங்க பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு அனுப்புறதுக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கும் தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் என்னோட கடமை. இதுதான் ஊரா போயிட்டு நான் உங்களுடைய பாசையிலேயே போய் ஊரா நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தயவு செய்து உண்மையில ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு தேவமர்கள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் பாருங்க திரண்டு நிக்காரு பாருங்க. எவ்வளவு நிக்காங்க. அந்த பழக்க வழக்கம் இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது, எசக்னஜர் வாராரு அப்படின்னு இன்னைக்கு இருந்தே பத்தியில நான் சந்தோஷம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால அந்த 18 பெட்டி மக்களுக்கான கோரிக்கைகளை என்னென்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். தம்பி ஆனந்த் ஜெயராம் இந்த கூட்டத்தை மிக அருமையான முறையில ஏற்பாடு செஞ்சு எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவ்வளவு பேரும் அதுக்குத்தான் ஆமா அவர் பேசவே பண்ணாரு. பேதல் பாரு எல்லா இடத்துலயும் உண்மையில எங்க போனாலும் வரக்கூடிய ஆளு நம்மளுடைய பாதுகாப்புலதான். நீங்களும் பாத்தீங்களா ஒவ்வொரு கிராமத்திலையும் சாதியை காப்பாத்துறதுக்கு 2-3 வரை கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா. எங்களுக்கு அதை நினைச்சு உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுறேன், பாராட்டுறவங்க எல்லாத்தையும். இப்படி 18 பட்டியலையும் எனக்கு இப்படி 2 நேரம் கொடுத்துருங்க. அவங்க எல்லாத்தையும் நான் நல்லா ஆக்கிடுவேன். அவங்களை இவங்க எல்லாம் அதாவது அரசியல் இதுக்கும் பயன்படுத்த நான் நினைக்க மாட்டேன். அவங்களை எல்லாத்தையும் வச்சு அந்தந்த ஊர் கோரிக்கைகளை இவங்க 2 பேரும் இருக்கப்போ இந்த ஊரோட விஷயம் தெரிஞ்சது நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். பிள்ளைகளுக்கு இப்படி ஆபத்து இருக்கு, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்படி எல்லா கிராமமும் நான் போகணும்னு ஆசைப்படுறேன். இதுல நான் மைக்கு பிடிக்க கூடாது, மைக்க பிடிக்கலாம் கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்குல்ல, காலமா போய் இன்னைக்கு மைக்க பிடிக்க ஆசைப்பட்டு ஊரா போய் இந்த மக்கள்கிட்ட பேசியே தீரணும் அப்படின்னு எல்லாரும் பாருங்க. தேர்தல் வந்துட்டா இப்ப தேர்தல் வந்த உடனே அங்க இப்ப இருக்கிற தேவமரம் எங்க போயிட்டாங்க. எவனாவது 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பானா? இந்த கல்யாண வீட்டுக்கு போன வீடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க, தேவமரம் என் பின்னாடிதான் இருக்காங்க, ஏன் பின்னாடி இருக்காங்க சொல்லி போட்டோ எடுத்து அலையதான். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரே வார்த்தை, ஏப்பா எப்படினாலும் எங்க சுத்தினாலும் நீங்க எங்களை ஏமாத்தான் போறீங்க. அதனால நான் பேசாம என் மக்களுக்கு சந்திச்சுன்னு சொல்லிதான் இன்ன வரைக்கும் மக்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு இப்படி எல்லாம் அதாவது அந்தந்த நேரத்தில் இந்த சக்தியை இந்த இறைவன் கொடுப்பான். ஏன்னா இறை நம்பிக்கை உள்ள இந்த சமுதாயம் என்னைக்கும் வீழ்ந்து போவாது, தாழ்ந்து போவாது. அதனால தயவு செய்து பிள்ளைகளே நான் சொல்பேனா உங்க கூட பிறந்தவனா அண்ணனா தம்பியா தான் சொல்லுறேன். உங்க பித்த பிள்ளைய நினைச்சுக்கோங்க. பிள்ளைகளை கவனமா நீங்க வளைங்க. பிள்ளைகளை ஒரு விஷயம் அதாவது என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பம் கிடந்து கதறதை நினைக்கும் போது எனக்கு வேதனை. அது வரதுக்கு முன்னாடி காப்பாற்றணும். அதனால பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளைங்க. பிள்ளைகளுக்கு வன்மத்தை சொல்லக்கூடாது. நாம என்ன சமுதாயம் என்ன பரம்பரை. இப்ப ஊருக்கு பாண்டியர் எழுதிருக்கீங்களா அந்த மாதிரி நம்ம வரலாறு சொல்லுங்க. யூடியூப் சேனல் யூடியூப்ல பயன்படுத்துங்க. யூடியூப்ல நம்ம இளைஞர்கள் வரலாற்றை தேடுங்க. நீங்க வரலாற்றை பேசணும், அப்பதான் தெரியும் எல்லாத்துக்கும். தயவு செய்து நீங்க எல்லாம் ஒற்றுமைப்படுத்தீங்க. மீண்டும் இந்த 18 பெட்டி கிராமத்துக்கு உங்க ஊரை பார்த்துட்டு எனக்கு ஆசை வந்துட்டு, எனக்கு மகிழ்ச்சி வந்துட்டு. அதனால இந்த 18 பெட்டியும் பார்க்காம விடவே முடியல. இந்த 18 பெட்டி மக்களையும் அடுத்த மாசம் எங்க போறேன், சின்னமனூர் போறேன். சின்னமனூர் நம்ம பிஎம்டி கோட்டை, மிகப்பெரிய கோட்டையா இருக்கு. எங்க தேனி, சின்னமனூர், கம்பம், இதெல்லாம் கடுமையா. அங்கேயும் நம்ம 18 பெட்டி ஊர் 2 ஊர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தேனிலையும் போய் அவங்களையும் நான் பார்த்துட்டு வந்துருவேன். உங்களுக்கு கத்தார் தமிழ்நாடு சங்க தலைவரா சகோதரர் மணிபாரதி என்பவர்தான் மிக சிறப்பான முறையில இதெல்லாம் பண்றாரு. ஒருங்கிணைச்சுக்கான கேள்விப்பட்டேன். கண்ட விட்டு கண்ட போய் இருந்தாலும் தாம் பிறந்த ஊரு தாம் பிறந்த மக்களையும் நம்ம நேசிக்கணும், அவங்களை விட்டுறக்கூடாது நினைக்க. அதுதான் தேவை. இப்படிதான் ஊருக்கு பிள்ளைகள் இருக்கணும், பெரிய இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு மும்பை போனாலும் தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்தில் இந்தியாவில எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்க உள்ள தேவமரம் இன்னைக்கு அங்கங்க நம்ம முத்துராமலிங்கருடைய ஐயா
ஐயாவுடைய அந்த சாலைக்கு பெயர் வைப்பது, ஐயா வழிபடுவது, இப்படி இருக்காங்க. அப்போ தேவைன்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருந்தோம். இதுல உங்களுக்கு தேவைன்னா ஒரே இடம் அப்படிங்கிற நம்ம எல்லாரும் இதுல ஒரு மைய புள்ளியில நம்ம இருக்கோம். அப்போ நம்ம இடத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், நம்ம பெண்களை காப்பாற்றணும், இளைஞர்களை காப்பாற்றணும்ல நான் ரொம்ப குறியா இருக்கிறேன். உங்களுக்கு காவல் நிலையம், போலீஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்க ஊர்லயும் காவல் நிலையம் இருக்கும். எப்பவும் சொல்லுத தெளிவா சொல்லுத பாத்துக்கோங்க. நீங்க மனு இருந்து ஏதாவது புகார் கொடுக்க போறீங்க, உங்களை போலீஸ் மதிக்கல, ஒரு புகார் கொடுக்க போகும்போது சேறு போடல, மதிக்கல அப்படின்னு வைங்கள, வெளியே வந்துருங்க. உங்களை அவதூற பேசினா வெளியே வந்துருங்க. வந்துட்டு தம்பிகள்னு மூலியமா என்ன தொடர்பு கொடுங்க. சொல்லிட்டீங்கன்னா நமக்குன்னு இருக்க வாய்ப்பு எடுத்துட்டோம்ல, எழுதணும், மனு எழுதணும். இத்தனாம் தேதி இந்த கிழமை இந்த காவல் நிலையத்துக்கு போனேன், அந்த காவல் நிலையத்துல எனக்கு சேர் போடல, என்னை நீ வா போன்னு சொல்லி பேசிட்டாரு, எனக்கு மன உளைச்சல் ஆயிட்டு, இவர் மீது நடவடிக்கை எடுங்க, மனு அனுப்பணும். மனு அனுப்புனா தான் அங்க கதை. அதை விட்டுட்டு தேவை நம்மளை பேசிட்டானே அவன் அப்படி, ஏன்னா அந்த ஜீன் அப்படி, அந்த ரத்த அப்படி. அதனால மனு எழுதுங்க. நீங்க மனுவை இப்ப நீங்களே எழுத வேண்டாம், நாங்களே இப்ப எழுதி கொடுப்போம். ஒரு போன் பண்ணா உங்க அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா நான் மனு அடிச்சு அங்க இருந்து வாட்ஸ்அப் வந்துருவோம். இப்படி காவல் நிலையமா இருந்தாலும் சரி, எந்த அரசு துறை இருந்தாலும் எழுத பழகுங்க, எழுத சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி நான் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய இளைஞர்கள் சொல்றேன், இந்த ஊரை, இந்த 18 பட்டி, இந்த இளைஞர்கள் நீங்க எல்லாரும் தான் காப்பாற்றணும். அதனால நீங்க எல்லாம் உடல் தினத்தோட இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டேன். உங்க எல்லாத்தையும் எப்போதும் நான் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு கல்யாணம் காதல் வீட்டுக்கு நான் வாரணும்னே தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துனா எங்க இருந்தாலும் இந்த இசைக்கிறாஜா அந்த இடத்துக்கு வருவோம். ஒற்றுமையோடு இருங்க. உண்மையில எங்க ஐயா பசங்க உத்தரவாதத்துல ஆசி உங்க எல்லாத்துக்கும் உண்டு, அதை மாட்டுக்கிட்டே கிடையாது. என் உசுறு உள்ள வரைக்கும் உங்க யாரையும் நான் கஷ்டப்பட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்காக சேவை செய்யணும் தான் என்னைய படைச்சிருக்காங்கிறத இந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். உங்க எல்லாரும் பார்த்ததுக்கு நன்றி. என்னை அன்போடு உணர்வோடு உணர்வோடு வரவேற்ற இந்த கூட்டத்திற்கு நன்றி. காசு பணம் இல்லாம உணர்வோடு வந்திருக்கேன். பத்தியா காசு கொடுத்தாலும் கூட்ட முடியாது. 200 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய் வாங்கிட்டு அப்படியே வாசல் வந்து எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனா ஒரு ஆளு கூட எந்திரிக்காம இருந்து கூட்டத்தை எல்லா பக்கம் பார்க்காங்கன்னா உங்களுக்கு இருக்க உணர்வை நினைச்சு நான் உண்மையில சொல்றேன். 18 பட்டி மக்கள், சங்கரங்கோவில் 18 பட்டி மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாவலனா, அண்ணனா, தம்பியா இருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்புன்னு சொல்லி இந்த நேரத்துல நான் பணிவன்போடு தெரிஞ்சுட்டு விடைபெறுறேன். நன்றி.